வணக்கம். என் பெயர் ரோஷினி. ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டர், இறைவி அறக்கட்டளையினுடைய செயலாளர். ஆஹ் இது இது எனக்கு கிடைச்சதான வாய்ப்பு அல்ல. என்னுடைய திருநங்கைகளுடைய சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கான எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பா நினைக்கிறேன் நான். இந்த நாம் தமிழர் கட்சியில உங்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள் ஒன்று இருக்குல்ல. நீங்க அவங்க வேட்பாளர் நீங்களாம் கேட்ட உடனே முடிவு எடுக்க மாட்டீங்க. ஒரு சில பண்புகளை பார்த்து தான் சரி அந்த வகையில் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கடந்த 10 வருடமாவே நான் தமிழருடைய கட்சியினுடைய எல்லா கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். அப்படி தனிப்பட்ட ஒரு கருத்துக்கள்னு எதுவும் கிடையாது. எல்லா விஷயங்களுமே ஆஹ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஓட்டுக்காக சில விஷயங்களை பண்றாங்க. பட் நான் தமிழர் கட்சியினுடைய இது வந்து ஓட்டுக்காக இல்லை. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை. அதை பிடிச்சி நான் வந்து இதுக்காக வந்திருக்கேன். இப்போ அஹ், தேர்தல் குளத்துல திமுகவோ அதிமுகவோ பணபலத்தால ரொம்ப பெரிய அவங்கள எதிர்த்து நீங்க எப்படி கண்டஸ்ட் பண்ண முடியும்? இது ஒரு போர்க்களம். எல்லாரும் போரிடுவோம். உண்மை என்னைக்குமே வெல்லும். அந்த குறிப்பா நீங்க இந்த அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் பெண்களுக்கு நான் 2000 தாரேன் 3000 தாரேன் அப்படின்னு சொல்லி மக்களையும் பெண்களையும் கவர்ந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கீங்க? திமுக போனா உங்களுக்கு மாசம் காசு கிடைக்க போகுது, பொங்கல் அந்த மாதிரி தரப்போது அதுக்கான காசு கிடைக்கும், நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகளை சொன்னதுதான். அதாவது யாசகம் கொடுக்குறாங்க அவங்க. நாங்க வந்து அதை தமிழ்நாடு மக்களுக்கு வந்து அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வாங்குறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். காசு கொடுத்து ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இல்ல நாங்க மகளிருக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுத்து நாங்க கொடுக்குறோம், மாசம் மாசம் கொடுக்குறோம், அதெல்லாம் வேணும். நான் தமிழர்ல அது கிடையாது. நாங்க வந்து உழைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்க கொடுங்க மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை. அதனாலதான் விஜய் போன்ற ரசிகர்கள்லாம் வரும்போது பெண்கள் ஆதரவு தான் விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்னு விஜய் கட்சி சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் எல்லாரும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்? அவங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஆக்சுவலி நான் ஒரு பொதுமக்களுடைய கூட்டத்தில இருந்து தான் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய அரசியல் இதுல இருந்தோ ஒரு பெரிய பலத்தில இருந்தோ வரல. நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்துல இருந்து வந்ததால எனக்கு இந்த விஷயம் தெரியுது. அவங்களுக்கு தெரியல நான் தமிழருடைய கட்சியினுடைய என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு ரசிகர் அந்த படத்தை பார்த்து கவரப்பட்டு ஒரு கூட்டமா சேருகிறார்களே தவிர அது ஒரு கட்சிக்காக வந்து அந்த வர கூட்டமா எனக்கு தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா ஒரு திருநங்கை எம்எல்ஏவா வந்துட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரை அது எந்த ஒரு கட்சியுமே குறிப்பா திராவிட கட்சிகள் 60-70 காலமா முன்னெடுக்கவே இல்லை. அதை அண்ணன் சீமான் மட்டும் முன்னெடுக்கிறார். இது ஒரு பெரிய இதுதான். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சான்றிதழ். அதாவது திருநங்கை மக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கட்டும், வாயால சொல்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகளோ சொல்லுகளோ சொல்லலாமே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் ஒட்டுமொத்த திருநங்கைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ஒரு பிரதிநிதியாக என்ன எடுத்திருக்காரு. இப்போ நீங்க உங்க அந்த திருநங்கை அவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஏன்னா நாங்க மாதிரி கேட்டோம். அவங்க இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சந்தேகத்துல கேட்குறாங்க. எங்களை ரெகனைஸ் சொல்ல மாட்டாங்க, நார்மல் மக்கள் கூட எங்களை ரெகனைஸ் சொல்ல மாட்டாங்க, எங்களை ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்களா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போஸ்ட் கொடுத்த அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது அதான் நான் சொன்னது போல நிறைய மக்களுக்கு தெரியல. இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்களான்னு நீங்க சொல்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கறாங்க. இது மக்களிடத்துல இன்னும் கொண்டு போகணும். எங்களுடைய திருநங்கை சமுதாய மக்களுக்கே வந்து நிறைய பேருக்கு தெரியல. இது அந்த ஊடகங்களாக நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய கௌரவமா தான் அதை நான் பாக்குறேன். ஸோ எங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும் அப்படிங்கறத அண்ணன் எனக்கு கொடுத்திருக்காரு, இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதான் சொன்னாரு. எனக்கு நிறைய என்னம்மா உங்களுடைய மக்களுடைய குறைகள் எல்லாம் என்னம்மான்னு சொல்லி கேட்டாரு. நாங்க சில விஷயங்கள் எல்லாம் சொன்னோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலையா அப்படின்லாம் கேட்டாரு. இல்லைன்னா நடக்குது, கொஞ்சம் நடக்குது. சில விஷயங்கள் வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்க மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இடையில இருக்க மக்களுக்கு அது போயிடுது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லும் போது அண்ணன் சொன்னாரு, நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. நாங்க சொன்னோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் பண்ணி கொடுக்கற போறது இல்ல, நீ பண்ணு, உன்னை நான் நிக்க வைக்கிறேன், நீ பண்ணு எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் என்னை பத்தி எதுவும் கேட்கவே இல்லை. உனக்கு தைரியம் இருக்கா மக்களிடத்துல பேசுறதுக்கு தைரியம் இருக்கானாரு. ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு சோசியல் வாரண்டியா தான் இருக்கும். மக்களிடத்துல நிறைய பேசியிருக்கோம், சந்திச்சிருக்கோம். அதனால மக்களிடத்துல பேசுறதோ செய்வதோ ஒரு புதிய விஷயம் இல்லை, நான் செய்யறேன் அப்படின்னு. தைரியமா இருமா, நான் பின்னாடி சப்போர்ட்டா இருக்கேன் சொன்னாரு.
நீங்க வந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில மக்களை போய் எப்படி சந்திக்க போறீங்க? என்ன கோரிக்கைகளை வைத்து மக்களை நீங்க புரியல சத்தமா. இந்த தொகுதியில போய் மக்கள் சந்திக்க போறீங்க இல்லையா? என்ன கோரிக்கைகளை நீங்க எதிர்பார்க்குறீங்க மக்கள்கிட்ட இருந்து? நீங்க எதை பேஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் போடுறீங்க? வில்லிவாக்க தொகுதி மக்கள்னு மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எல்லார்கிட்டயும் ஒரே ஒரே கோரிக்கை தான். அடுத்த தலைமுறையை மீட்கணும் என்ற உங்களுடைய நோக்கம் இருந்தால் நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இதுல வந்து நல்ல காத்து வேணும், நல்ல இது பண்ணணும், விவசாயம் வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு எங்களுடைய இதுல. ஸோ இதெல்லாமே நம்ம காக்கணும், மீட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்முடைய நான் தமிழர் கட்சியினுடைய ஏதாவது சாதாரணமாகவே வேட்பாளர்களுக்கு அடுத்த மிரட்டல்களோ எனக்கு சவுண்டா கேட்கல, பின்னாடி பேச சவுண்டா கேட்கல. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வந்து கடைசி நேரங்கள்ல வந்து காசு கொடுக்கப்படுறதோ மிரட்டப்படுறதோ அப்படியாவது சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. அப்படி ஒரு வேளை வந்து மிரட்டல்கள் வந்தா எப்படி சமாளிப்பாங்க? இதுக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, என்னுடைய பொதுவாவே இந்த திருநங்கைகளுடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா மிரட்டல்களும் நிறைய போராட்டங்களும் சந்திக்கப்பட்டு வர ஒரு விஷயம் தான். அப்படி நான் நிறைய வழிகளை அடிகளை மிரட்டல்களை சந்திக்கப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இனி ஒன்று புதுசா எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்படியே அது வந்தாலும் பார்த்துக்கலாம். எங்க அண்ணன் இருக்காரு, சீமான் அண்ணன் இருக்காரு. இறைவி அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா அது LGBTQ பிளஸ் மக்களுக்காக அது செயல்பட்டு வருது. அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், அவர்களை பற்றின புரிதலை கொண்டு போய் மக்கள் இடத்துல செலுத்துறதுக்காகவும் செயல்படுறாங்க. ஏன்னா நிறைய LGBTQ மக்கள்னா யார் அவங்கள தவறா பாக்குற அந்த இப்போ தவறா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது தவறு இல்லை. அவங்களுடைய மக்களுக்கும் அந்த LGBTQ மக்களுக்கும் இடையில ஒரு தப்பான புரிதலை உடைக்கிறதுக்காக செயல்படுறாங்க. ரோசினி அறக்கட்டளை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பெண், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பேரண்ட்ஸால் கைவிடப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகள், முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். அநேக மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கறது எங்களுடைய முதல் நோக்கமா இருக்கு. இறைவி அறக்கட்டளை வந்து 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது? தேங்க்யூ.